வரமுனி அப்படிங்கிறவர் தான் இந்த ஜென்மத்தில் மகிஷாசுரனாக இருக்கார். முனி அப்படிங்கிறவர் ஒரு உயர்ந்த தவசீலர். அந்த தவ வலிமையில் அவருக்கு அகம்பாவம் வந்துடுது. அதனால் அகத்தியர்கிட்ட அவருக்கு சாபம் வருது. என்னன்னா, மறுபிறவி எருமையாக பிறக்கணும் அப்படின்னு சாபம் விடுறாரு. உடனே அந்த வரமுனி இதுக்கு பாப விமோச்சனம்னு கேட்கும்போது துர்காதேவியோட வதத்தால் உனக்கு பாபம் விமோச்சனம் ஆகும்னு சொல்லிடுறாரு. அந்த சாபம் ஏற்கப்பட்ட வரமுனி தான் இப்போ மகிஷாசுரனாக பிறக்கிறார். இந்த மகிஷாசுரன் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா போருக்கு போகிறது, தேவர்களோட போரிடுறது, வர்றது, தோற்று போகிறது, நிறைய உயிர்கள் பலியாகிறது, இதையே பார்க்குறாரு. பார்த்து பார்த்து வளரும் பொழுது அவருக்கு என்ன தோணுதுன்னா, சாகா வரம் வாங்கிட்டா நம்ம எல்லாரையும் தனக்குள்ளே கொண்டு வந்துடலாமே அப்படின்னு தோணுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அசுரர்களுக்கு குரு இல்லையா, சுக்கராச்சாரியாட்ட போய் கேட்குறாரு. பிரம்மாட்ட போய் நீ தவம் இரு அப்படின்னு சொல்கிறாரு. பிரம்மாவை நோக்கி 1000 வருடம்